சத்தியம் டிவியின் பிக் ஃபோக்கஸ் சிறப்பு நேரிலே தமிழ்நாடு வெல்ல கை கோர்ப்போம் என்ற வகையில் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதிலே முதல் இயக்கமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே களமிறங்கியிருக்கிறோம். அதாவது மது எனும் அரக்கனால் நெல்லையின் வீதிகளில் கேட்கும் அவலக்குரல் என்பது சாதாரணம் அல்ல. மது எனும் அரக்கன் நெல்லையின் வீதிகளில் கேட்கும் அவலக்குரலை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த அவலக்குரல்கள் ஏன் அதிகரிக்கிறது, என்ன பிரச்சனை, என்ன நடக்கிறது நெல்லையிலே, இந்த மதுவினால் எந்த அளவுக்கு நெல்லையே தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர். நேரடியாக பார்ப்போம். திருநெல்வேலி மண்ணில் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வரும் சம்பவங்கள் மனித நேயத்தின் மீதும் சமூக அமைதியின் மீதும் பெரும் அச்சத்தை விதைத்துள்ளன. கைகளில் மது கோப்பையோடு நுழையும் ஒரு மனிதன் சில நிமிடங்களில் கொலைகாரனாக மாறுவதும் அந்த மதுவின் போதை குடும்பங்களையே அழிப்பதும் தொடர் கதையாகிவிட்டது. நெல்லை வீதிகளில் கேட்கும் இந்த அவலக்குரலை கேளுங்கள். பாளையங்கோட்டை டாஸ்மாக் கடைக்கு நண்பர்களுடன் சென்ற 23 வயது வினோத் ஆகாஷ் மது போதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அதே நண்பரால் கல்லால் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். கூடங்குளத்தில் சேகர் என்ற ஏழை மனிதன் இதே போதை தகராறில் கொடூரமாக தாக்கப்பட்டு 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு தன் உயிரை துறந்தார். அதிர்ச்சியின் உச்சமாக பார்த்தீர்கள் என்றால் முன்னீர்பள்ளம் பகுதியில் நூற்றுக்கணக்கான வாயில்லாத ஜீவன்களை, வாத்துக்களை இலவசமாக குடிபோதையில் கறி கேட்டு மிரட்டி வாளால் வெட்டி சாய்த்திருக்கிறது ஒரு போதை கும்பல். அதில் காயமடைந்த அந்த உரிமையாளர் இன்றும் மருத்துவமனையில் மரணத்துடன் போராடி கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியை தேடி மதுவை நாடும் போதை மகன்கள் இன்று அதே போதையில் தாயே தாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிவந்திப்பட்டியில் குடி போதையில் தாயை தாக்கிய சொந்த மகனை தற்காப்புக்காக தாய் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே கேள்விக்குறியாக்கியுள்ளது. மது போதை இது வெறும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் சங்கிலி தொடர் விபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மதுக்கடை திறக்கப்படும் போது அங்கு எத்தனை கண்ணீர் கதைகள் உருவாகின்றன என்பதை அரசு உணர வேண்டாமா? டாஸ்மாக் கடைகளில் மது அருந்திவிட்டு வெளியே வரும் இளைஞர்கள் இன்று சமூகத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ளனர். நண்பனை கொள்கிறார்கள், பெற்ற தாயை பலி கொள்கிறார்கள், வாயில்லாத ஜீவன்களை வெட்டி சாய்க்கிறார்கள். இன்னும் எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை தாய்களின் கண்ணீர், எத்தனை குழந்தைகளின் எதிர்காலம் பறிபோக வேண்டும்? மது என்னும் அரக்கன் திருநெல்வேலியை மட்டுமல்ல தமிழகத்தையே இரத்த களரியாக்கி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டுமானால் சமூகத்தை சீரழிக்கும் இந்த போதையை வேரோடு அகற்ற வேண்டும். தமிழகம் எங்கும் மது விலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டிய காலம் கனிந்து விட்டது. இனியாவது இந்த அரசு விழித்துக் கொள்ளுமா? டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள், மனித உயிர்களை காப்போம், மது இல்லாத சமூகத்தை படைப்போம் என்பதே தமிழக மக்களின் எதிரொலியாக, குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது.